ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா என்னோட பிம்பிள்ஸ் ஜேர்னியை பத்தி தான். அதாவது நான் பிம்பிள்ஸ் எனக்கு எப்படி இருந்தது, நான் எப்படி அதை குறைச்சேன், எங்க போய் குறைச்சேன், எவ்வளவு செலவாச்சு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நான் ஃபுல்லா எக்ஸ்பிளனேஷன் பண்ணிட்டேன். ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நாங்க வந்து காஸ்மெட்டாலஜிஸ்டா தான் போனோம். எங்களுக்கு வந்து எவ்வளவு செலவாச்சு அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் டைம் போனப்போ 2500 ரூபாய் கிட்ட செலவாச்சு. ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் போனப்போ 2500 ரூபாய் கிட்ட செலவாச்சு. எங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா, ஸ்வீட் சாப்பிடுவீங்களா, டீ அதிகம் எடுத்துக்கிறீங்களா, அந்த கொஸ்டின் மட்டும் தான் கேட்டாங்க. அப்ப நான் ஆமா, டீ நல்லா குடிப்பேன், ஸ்வீட்டுமே நல்லா சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்வீட்டை கட் பண்ணுங்க, டீ குடிக்கிறத குறைங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து சஜஷன் பண்ணாங்க. அப்போ சரி அப்படின்னா, அதுக்கப்புறம் போனோடனே இப்படி வந்து தலையை விளக்கி இப்படி முடி இருக்குல்ல, முடியை விளக்கி காட்ட சொன்னாங்க. ஏன் அப்படின்னா டேண்ட்ரஃப் இருந்தாலும் பிம்பிள் வருமா அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதாவது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறது எனக்கு தெரியல. இது வந்து என்னோட காஸ்மெட்டாலஜிஸ்ட் வந்து என்கிட்ட கேட்ட கொஸ்டின். ஆமா, பொடுகு இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, என்னோட பிரிஸ்கிரிப்ஷன் என்ன எழுதி கொடுத்தாங்க அப்படின்னா, ஒரு லோஷன் கொடுத்தாங்க. இதுதான் அந்த லோஷன். இது என்ன லோஷன் அப்படிங்கறத நான் சொல்ல விரும்பல. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். எனக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருந்ததுனால நான் இதை வந்து சொல்றேன். இதுதான் என்னோட லோஷன். வந்து இந்த லோஷன் தான் கொடுத்தாங்க. இது வந்து இந்த லோஷனும் இந்த ஷாம்பு கொடுத்தாங்க. இது என்ன ஷாம்புங்கிறது தெரியல. இந்த ஷாம்பு வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம நாளைக்கு தலைக்கு குளிக்கிறோம் இந்த ஷாம்பு போட்டு அப்படின்னா, முத நாள் இந்த லோஷன் வந்து 2 or 3 drops வந்து எடுத்து நம்ம கையில தேய்ச்சிட்டு தலையில தேய்ச்சி வைக்கணும். நைட் ஃபுல்லா அதை விட்டுட்டு மறுநாள் அந்த ஷாம்பு யூஸ் பண்ணி குளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நாங்க ஏன் காஸ்மெட்டாலஜிஸ்ட் சூஸ் பண்ணோம் அப்படின்னா, நான் வந்து எல்லா நேச்சுரல் ப்ராடக்ட்டுமே யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். அதாவது எனக்கு என்ன அப்படின்னா, டக்குன்னு வந்து ரிசல்ட் வரணும். நேச்சுரல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒரு தடவை நம்ம யூஸ் பண்றோம், ஒரு பொருளை யூஸ் பண்றோம் அப்படின்னா அது ஒரு 6 month வரைக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணணும். அப்பதான் அதோட வந்து ரிசல்ட் வந்து பெஸ்டா இருக்கும். நான் வந்து அப்படி யூஸ் பண்ணலாம், எல்லா ப்ராடக்ட்டையும் யூஸ் பண்ணி பார்த்தேன். தக்காளி, உருளைக்கிழங்கு, அப்புறம் கிராம்பு தண்ணி, எல்லாமே லெமன் எல்லாமே நான் யூஸ் பண்ணிட்டேன். ஆனால் ரிசல்ட் இல்லை. ரிசல்ட் ஏன் இல்லை அப்படின்னா, நான் அது கண்டினியூஸா நான் யூஸ் பண்ணலை. அதனால எனக்கு ரிசல்ட் இல்லை. அதனாலதான் நான் நேச்சுரல் ப்ராடக்ட் வேண்டாம், டாக்டர் கிட்ட நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட நாங்க போனோம். இதுதான் வந்து ரீசன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து டெர்மாக்கோவோட ஃபேஸ் வாஷ். இது வந்து நான் எப்படி வாங்கினேன் அப்படின்னா, இது வந்து ஒரு இன்ஸ்டாவில் ஒருத்தங்க ப்ரொமோஷன் பண்ணியிருந்தாங்க. அவங்க சொன்னதுனால இதை நான் வந்து வாங்கியிருந்தேன். இதை வாங்கி நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்னோட ஃபேஸ் வந்து முதல்ல வந்து பிம்பிள் பெருசாக இருந்துச்சு. இப்போ வந்து என்னாச்சுன்னா பொறியாக ரொம்ப குட்டியாக நிறைய ஃபேஸ் ஃபுல்லாக ஆயிடுச்சு. அப்போ என்னடா திடீர்னு இப்படி ஆயிடுச்சு. என் ஹஸ்பண்ட் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன முதல்ல போட்டிருந்தப்போ நான் பிம்பிள்லாம் குறைஞ்சிருந்துச்சு, இப்போ ரொம்ப பொறியாக மூஞ்சி ஃபேஸ் ஃபுல்லாக ரொம்ப பொறியாக ஆயிடுச்சு, என்ன யூஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நான் இல்லை, இதுதான் நான் யூஸ் பண்ணேன், ஒரு 3-4 நாள் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். 4 நாள் மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். அவங்க லிங்க்ல போயிட்டு வாங்கியிருந்தேன். அப்போது யூஸ் பண்ணி 4 நாள் தான் ஆகுது. 4 நாளையில ஃபுல்லாக பொறியாக ஃபேஸ் ஃபுல்லாக வந்துருச்சு. அப்போது என்னடா இது, ஃபஸ்ட்டு அது கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, அதுக்கடுத்து நம்ம குறைச்சோம், இப்போ பழையபடி அது ரொம்ப ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக ஆயிடுச்சே அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுச்சு. ஏன் இப்படி ஆச்சு, என்ன ஏதுன்னு எனக்கு எதுவுமே புரியல. அப்புறம் தான் நான் யோசிச்சேன், இதுல வந்து அவங்களே போட்டிருக்காங்க, இது யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா நம்ம வந்து ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். இது எனக்கு தெரியவே இல்லை. நான் இதை ஒரு 4 நாள் யூஸ் பண்ணிட்டு அப்புறம் வந்த உடனே நான் திருப்பி இதை விட்டுட்டேன். இதை நான் யூஸ் பண்ணவே இல்லை, அப்படியே ஓரமா வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் ஒரு 4-5 மாசத்துக்கு அப்புறம் நான் இதோட எக்ஸ்பிரி டேட் பார்த்தேன். டேட் இருந்துச்சு. சரி, நம்ம இதுக்கப்புறம் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிட்டு, இதுல நான் எல்லாமே அதுக்கப்புறம் தான் நான் வாங்கினதுக்கு அப்புறம் தான், எனக்கு அப்படி ஆனதுக்கு அப்புறம் தான் நான் ஃபுல்லா இதை ரீட் பண்ணவே ஆரம்பிச்சேன். அப்புறம் தான் ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ இது மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணாததுனால தான் நம்ம ஃபேஸ்லாம் இப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் மீஷோவில் வந்து மாய்ஸ்சரைசரும் ஆர்டர் போட்டிருந்தேன். அது என்ன அப்படின்னா, அந்த இதுதான். இது வந்து ரொம்ப ரேட்டு கம்மியான ரேட்டில் தான் இருந்துச்சு. அதாவது ஃபேஸ் பேக் ஃபுல்லாக காம்போவாக நான் வாங்கியிருந்தேன். என்ன அப்படின்னா, இந்த ஜெல்லு, அப்புறம் ஒரு முல்தானி மெட்டி, அப்புறம் ஒரு ரோஸ் வாட்டர், கூடவே அதோட ஒரு ப்ரஷ்ஷும் கொடுத்துருந்தாங்க.
முல்தானி மிட்டி வந்து நான் யூஸ் பண்ணலை. இது வந்து மாய்ஸ்சரைசருக்காக மட்டும்தான் நான் இதை வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு. அந்த 3 எல்லாம் காம்போவாக சேர்த்தே 100 ரூபாய்க்குள்ள தான் எனக்கு வந்துருந்துச்சு. இப்போ வந்து நான் இந்த ஃபேஸ் வாஷ் வந்து 2 டைம் யூஸ் பண்ணுறேன். மார்னிங்கும் நைட்டும் யூஸ் பண்ணுறேன். அதாவது இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த நான் மாய்ஸ்சரைசர் வந்து நான் யூஸ் பண்ணிடுவேன். இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் பழையபடி என்னோட ஃபேஸ் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. பார்த்துங்க, முன்னாடி ரொம்ப இருந்தது, இப்போ லைட்டாக அந்த பொட்டு மட்டும் இருக்குது. அப்புறம் என்ன அப்படின்னா நைட்டு வந்து இந்த க்ரீமை எனக்கு யூஸ் பண்ண சொன்னாங்க. அதாவது உங்களுக்கு எப்படி தெரியுதுங்கிறது தெரியல. பிம்பிள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே வந்து நைட்டு இதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மார்னிங் வந்து வாஷ் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து என்னோட காஸ்மெட்டாலஜிஸ்ட் வந்து எனக்கு கொடுத்தது. இது வந்து அவங்க கொடுத்ததுனால அங்கே வச்சு நாங்கள் வந்துட்டோம். அப்புறம் இன்னொன்று என்னென்னா டேப்லெட் கொடுத்தாங்க. டேப்லெட்டு அப்புறம் வந்து ஒரு அந்த எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, இந்த ஒரு பெரிய மாத்திரை மாதிரி இருக்கும். அது வந்து ஜூஸ் மாதிரி நம்ம போட்டு தண்ணி ஊற்றினோம்னா ஜூஸ் மாதிரி ஆகிடும். அது கொடுத்தாங்க. அதாவது விட்டமின் சி, அது வந்து விட்டமின் சிக்குள்ளது வந்து கொடுத்தாங்க. இது வந்து நான் நைட்டு யூஸ் பண்ணுவேன். மார்னிங் வந்து இந்த ஃபேஸ் வாஷ் வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணலை. இது வந்து நானாக என்னோட ஓன் இதில் தான் வாங்கியிருந்தது. சரியா? இப்போவும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு பிம்பிள் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதாவது ஒன்று நேச்சுரலாக போனீங்கன்னா நேச்சுரலாக போயிருங்க. அப்படி இல்லை கெமிக்கல் வைஸ் அப்படி போனீங்கன்னா நீங்கள் அந்த சைடு போங்க. 2 சைடுமே மாற்றி போகாதீங்க. நான் அப்படி போனதுனால தான் எனக்கு நிறைய பிம்பிள் வந்தது. இப்போ வந்து கொஞ்சம் பரவாயில்ல. ஒரு சைடாகவே போங்க. அதே மாதிரி நேச்சுரலாக நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டினியூஸாக ஒரு 6 மந்த்தாவது நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு அதில் ரிசல்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட காஸ்மெட்டாலஜிஸ்ட்டை வந்து ட்ரை பண்ணலாம். இப்போவும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து என்னோட ஓன் சஜஷன் தான். நீங்கள் கண்டிப்பாக இதை தான் வாங்கி ட்ரை பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோட பிம்பிள்ஸ் ஜர்னி. அப்புறம் வந்து நீங்கள் வந்து உங்களோட காஸ்மெட்டாலஜிஸ்ட்டை வந்து சஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்கின் டைப் இருக்கும். ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின், அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ உங்களோட காஸ்மெட்டாலஜிஸ்ட்டை சஜஸ்ட் பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் சொல்கிற இதை தான் நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கிடையாது. சரி, ஓகே, இவ்வளோதான். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனை ஆல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு ரெகுலராக வரும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.